டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் சீராக இருக்க வேண்டும்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இளமையாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளோடு நாம் வாழ வேண்டும்னா ஒரு 6 ஹார்மோன் நல்லா இருந்தாலே போதும். தைராய்டு, இன்சுலின், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான் மற்றும் கார்டிசோல். இதுல ஃபர்ஸ்ட் வர்றது தைராய்டு தான். ஏன் தெரியுமா? இந்த தைராய்டு தான் நம்மளோட பேசிக் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை நிர்ணயம் பண்றது. இந்த தைராய்டு தான் ஒவ்வொரு திசுக்களுக்கும் தேவையான ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதை செய்யக்கூடியது தைராய்டு தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்றைக்கு தைராய்டு நோயோடு போராடக்கூடியவர்களாக நாம் நிறைய பேர் இருக்கோம் இல்லைங்களா? எவ்வளவு கஷ்டப்படுறோம் தைராய்டை கட்டுப்படுத்த, தைராய்டை குணப்படுத்த. திடீர்னு டாக்டர் கிட்ட போறோம், பிளட் செக் பண்றோம், தைராய்டு நோய் உங்களுக்கு வந்துருச்சுமா, ஹைப்போ தைராய்டிசம் வந்து விட்டது, இனிமேல வாழ்க்கை ஃபுல்லா நீங்க மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும், 3 மாசத்துக்கு ஒரு முறை பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, குறைவா இருந்தா மருந்துகளை குறைக்கலாம், கூடுதலா இருந்தா மருந்துகளை கூட்டலாம், ஆனா மருந்தை நிறுத்துவது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்ப தைராய்டை குணப்படுத்த முடியுமா? தைராய்டை கட்டுப்படுத்த முடியுமா? என்ன பண்ணலாம்? 10 வழிகள் உங்களுக்காக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், தைராய்டு நோய் வருவதற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? உடம்புல இருக்க இரும்பு சத்துடைய குறைபாடு. யாருக்கெல்லாம் ரத்த சோகை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தைராய்டு வரும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, குறிப்பா பொன் குழந்தைங்க இருக்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நெய் காய்ச்சுவாங்க, வெண்ணெயில இருந்து நெய் காய்ச்சுவாங்க. இந்த நெய் காய்ச்சி அந்த நெய் பதம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை தூக்கி அதுக்குள்ள போடுவாங்க. அந்த முருங்கைக்கீரையில இருக்கக்கூடிய இரும்பு சத்து அந்த நெய்யில நல்லா வாட்டின பிறகு அந்த முருங்கைக்கீரையெல்லாம் எடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய சத்து மாவோட சேர்த்து அதை பொடி பண்ணி உருண்டையா செஞ்சு வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த நெய்ய பெண் குழந்தைகளுக்கு உணவோடு சேர்த்து கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, இன்டைரக்டா ஒரு அயன் டானிக் எப்படி நமக்கு கிடைக்குது? இதை சாப்பிடும்போது அந்த காலத்துல வளர்ந்த இன்றைக்கு பாட்டியாக இருக்கக்கூடிய அம்மாவாக இருக்கக்கூடிய யாருக்கும் தைராய்டு நோய் கிடையாது. காரணம், கலாச்சாரமாக இரும்பு சத்தை உணவாகவே சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வச்சிருந்ததுனாலதான். இந்த மாதிரி நெய் காய்ச்சிலாம் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. பட் என்ன பண்ணலாம், ரத்த சோகை இருக்கான்னு பரிசோதனை பண்ணுங்க. ரத்த சோகை இருந்ததுன்னா அதை மாத்துறதுக்கான முயற்சியை நம்ம செய்யலாம். ரெண்டாவது, யாருக்கெல்லாம் B12 டெஃபிஷியன்சி இருக்கோ அவங்களுக்கும் தைராய்டு நோய் வரும். என்ன சார் இவ்வளவு பெரிய குண்டை போடுறீங்க? நம்ம உடம்புல T3, T4ன்னு 2 அமிலம் தைராய்டுல இருந்து சுரக்குது. இந்த T4ன்னு இருக்கு இல்லையா, அது B12 மூலக்கூறோட சேர்ந்து T3 ஆக மாறும். அந்த T3 தான் உடம்பு சேர்க்கக்கூடிய தைராய்டோட ஒரு அமிலம். அப்ப T4 வந்து 80% நம்ம உடம்புல சுரக்கும், T3 20% தான் நம்ம உடம்புல சுரக்கும். அப்ப இந்த 80% T4ம் B12 மூலக்கூறு இருந்தா மட்டும்தான் T3 மாறும். அப்பதான் நம்ம உடம்புல தைராய்டு சுரப்பி கரெக்டா ஒர்க் பண்ணும். பட் உங்க உடம்புல B12 சத்து இல்லைன்னா என்ன ஆகும்? T4 சுரந்துகிட்டே இருக்கும், ஆனா உடம்பால அதை கிரகிக்க முடியாது, T3 அது மாறாது. அப்ப பிரெயின்ல இருந்து என்ன பண்ணும், TSH மட்டும் சுரந்துகிட்டே இருக்கும், இன்னும் அதிகமா சுரன்னு நம்ம உடம்புல சுரப்பி அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? B12 சத்து இருக்க உணவு சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் சொன்னதே தான். இப்போ B12 எதுல இருந்து கிடைக்கும்? விலங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்புகள்ல, ஈரல்கள்ல, மீன்ல, முட்டையோட வெள்ளைக்கருல, பால்ல, நெய்ல உங்களுக்கு B12 சத்து அதிகம். இதுலயே நம்ம முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலி பாருங்களேன். வீட்டுல வெண்ணெயில இருந்து நெய் காய்ச்சும் போது அந்த நெய்ல B12 சத்து அதிகம், அது கூடவே அதுல முருங்கைக்கீரையை போடும்போது அதுல அயன் சத்து அதிகம். அப்ப முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சிய நெய்யை அந்த பெண் குழந்தைகள் சாப்பிடும்போது, ஆண் குழந்தைகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு தைராய்டு நோயே வராது. எவ்வளவு பெரிய உண்மையை நம்ம மறந்து இன்னைக்கு அவதிப்படுறோம் பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? நெய் சாப்பிடலாம், சுலபமான உணவு. இன்னைக்கு நல்ல நெய்யை ஒரு தேக்கரண்டி உணவுல சேர்த்தாலே அவ்வளவு அழகாக தைராய்டு நோய் கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும். அயன் அண்ட் B12 இது ரெண்டுமே நம்ம ஷார்ப்பா பார்த்துக்கணும். மூன்றாவது, தைராய்டு நோய் ஏற்படுவதற்கு பேசிக் மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சு போறது ஒரு காரணம். தைராய்டு ஏற்பட்டாலும் பேசிக் மெட்டபாலிக் ரேட் குறையும், பேசிக் மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சாலும் தைராய்டு வந்து வேலை செய்யாது. அப்ப என்ன பண்ணலாம்? பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மல்லி காஃபி, கொத்தமல்லி காஃபி.
இன்னைக்கு நான் இதை வந்து 2008 கலைஞர் டிவில என்னுடைய பேட்டி காலையில ஒளிபரப்பாகும். தினசரி காலையில 7:15 இருந்து 7:30 மணி வரையிலும் 2008 கலைஞர் டிவி ஆரம்பிச்ச காலத்துல முதல் நிகழ்ச்சியாக என்னோடது வந்துட்டு இருந்தது. அப்ப நான் வந்து அப்பெல்லாம் டிவி பெருசா உங்களுக்கு கிடையாது. 2008 மொத்தமே ஒரு 10 டிவி தான் இருக்கும். அப்ப காலை நிகழ்ச்சியாக ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது இதை வந்து நான் சொல்லுவேன், கொத்தமல்லி காஃபி குடிங்க, தைராய்டுக்கு மருந்து அப்படின்னு. 15 வருடம் 20 வருடம் கழித்து என்ன பாக்குறவங்க கூட இன்னைக்கு சொல்லுவாங்க, சார் தைராய்டு நோயோட நான் போராடிட்டு இருந்தேன் சார், நீங்க வந்து கொத்தமல்லி காஃபி குடிக்க சொன்னீங்க சார், இன்னைக்கு வரையில நான் சாப்பிட்றேன் சார், எனக்கு தைராய்டு நார்மலா தான் சார் இருக்கு. எங்க அக்கா கிட்ட சொன்னேன் சார் சாப்பிட சொல்லி, அவங்க சாப்பிட்றதே கிடையாது, அவங்க இன்னைக்கும் மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க, நல்ல காலம் சார் நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது நோய்க்காக என்ன பார்க்க வரவங்க கூட எனக்கு சொல்லுவாங்க, தைராய்டு நோய் இன்னைக்கு கொத்தமல்லி காஃபி மட்டும் போதும். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், யாரெல்லாம் இன்னைக்கு தைராய்டு நோயோட போராடிட்டு இருக்கீங்க, 10 கிராம் கொத்தமல்லி விதை எடுத்துங்க, தனியான்னு நம்ம சொல்லுவோம், அந்த விதையை எடுத்துங்க, ஒரு 200 மில்லி தண்ணியில போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, 100 மில்லியா மாத்துங்க, வடிகட்டுங்க, காலையில ஃபர்ஸ்ட் எம்டி ஸ்டொமக் இந்த மார்னிங் ஒரு வேலை சாப்பிடுங்க. 30 டேஸ் கழிச்சு போய் உங்க தைராய்டை டெஸ்ட் பண்ணுங்க, உங்க டிஎஸ்ஹெச்லாம் ரொம்ப பெரிய அளவுல மாற்றம் அடைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். தைராய்டுக்கு மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? கொழுப்பு, உப்பு, எண்ணெய் பலகாரங்கள் தான். ஊறுகாய் இருக்கு இல்லையா, இது போதும் தைராய்டு நோயை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வரதுக்கும் தைராய்டு நோய் குணமாகாம போறதுக்கும். அந்த காலத்தெல்லாம் வயல்ல நிறைய காக்கா குருவி எல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம கேழ்வரகு திணை வகைகள்லாம் சாப்பிட்றோம். அப்ப எப்படி காக்கா குருவி எல்லாம் நம்ம துரத்த முடியும்னா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல இருந்து ஊறுகாய் ஒரு கைப்பிடி எடுத்து சோறு போட்டு நல்லா பிணைஞ்சு அதை கொண்டு போய் வச்சிருவாங்க. அதை சாப்பிட்டதுன்னா அந்த காக்கா குருவி எல்லாம் செத்து போயிடும். அந்த காலத்துல ஊறுகாயை கொண்டு நம்மளையே அழிச்சிக்கிறது மட்டும் இல்ல, காக்கா குருவியை கூட அழிச்சிடலாம். அவ்வளவு விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஊறுகாயை நீங்க டெய்லி உணவோட சாப்பிட்டா என்ன ஆகும்? தைராய்டு நோய் குணமாகுமா? ஆகவே ஆகாது. அந்த காலத்துல ஊறுகாய்ன்னு சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதாங்க, என்ன தெரியுமா? நார்த்தங்காய்ன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஊறுகாவை உப்புல போட்டு சாப்பிடக்கூடியதுதான் ஊறுகாய். அது மட்டும்தான் மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்ட ஊறுகாய், மற்றது எதுவுமே கிடையாது. அப்ப அந்த நார்த்தங்காய் உப்பிலிட்டு நாம் சாப்பிடுவது ஊறுகாயை தவிர மற்றது எல்லாமே உடலுக்கு கெட்டது விளைவிக்கும். மாவடுன்னு ஒண்ணு போடுவோம், மரத்துல இருக்க மாங்காய் கிடையாது, கீழே சிந்தி இருக்கக்கூடிய பிஞ்சு மாங்காயை எடுத்து அதுல பெருங்காயம் மஞ்சப்பொடியை மட்டும் போட்டு தண்ணீர் போட்டு ஊற வைத்து எடுக்கக்கூடிய மாவடு ஒரு ஊறுகாய். இந்த ரெண்டை தவிர மீதி எதுவுமே ஊறுகாய் கிடையாது. ஸோ ஊறுகாவை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 5வது, கீரை வகைகளை அதிகப்படுத்துங்க. இன்னைக்கு எப்ப நம்ம கீரை வகை சாப்பிட்ற ஒரு குடும்பம் இல்லாம போறோமோ, இன்னைக்கு என்னமோ தெரியல, வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் கீரைன்னா அவ்வளவு பெரிய அலர்ஜியா இருக்கிறத நான் பாக்குறேன். அது போன ஜென்ரேஷன்ல இந்த அம்மாக்கள்லாம் தப்பு பண்ணிட்டீங்க, பிள்ளைங்க கீரை சாப்பிடலன்னா அடிச்சு வளர்க்கல. இப்ப அவங்கெல்லாம் அம்மாவாகும் போது என்ன பண்றாங்கன்னா, சமையல்ல கீரையை ஒமிட் பண்றாங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கீரை சாப்பிடுங்கன்னு எழுதினா தான் இந்த கீரையை சமைக்கிறாங்க, இல்லைன்னா சமைக்கிறதே கிடையாது. கேட்டா பையன் சாப்பிட மாட்டேங்கிறான், சார் சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா கீரை சாப்பிட்ற குடும்பங்கள்ல தைராய்டு நோய் இருக்காதுமா. இன்னைக்கு வாரத்துல 3 நாள் கீரை சாப்பிடுங்க. ஒன்னும் வேணாம், அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சைவ நாட்கள்னு நம்ம சொல்ற நாட்கள்லையாவது வழக்கமா செய்யற ஒரு காய்கறியோட ஒரு கீரையை ஆட் பண்ணுங்க, பாருங்க அவ்வளவு அழகா தைராய்டு குறையறத பார்க்கலாம். இந்த கீரை அந்த கீரைன்னு இல்லை, குறிப்பா மணத்தக்காளி கீரை, வல்லாரை கீரை, இன்றைக்கு ரொம்ப அதிகமாக நம்ம சொல்லக்கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை சார்ந்த துவையல் கூட இன்றைக்கு தைராய்டு நோய்க்கு மிகச்சிறந்த உணவு. இப்பெல்லாம் எல்லாம் தேங்காவை டைரக்டா போடுறோம், பொட்டுக்கடலை போடுறோம், வேர்க்கடலை போடுறோம், அப்படியே சட்னி அரைச்சிடும். அந்த காலத்தெல்லாம் எங்க வீட்டுல நல்லா ஞாபகம் இருக்கு, திங்கக்கிழமைனா ஒரு கலர் சட்னி, செவ்வாய்க்கிழமை ஒரு கலர் சட்னி, புதன்கிழமை ஒரு கலர் சட்னி இருக்கும். ஒரு வாரத்துல ஒரு நாள் நிச்சயமா பிரண்டைய வதக்கி எடுத்து அந்த சட்னி இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டதுனாலயோ என்னவோ எங்க குடும்பத்துல இன்னைக்கு வரையில யாருக்கும் தைராய்டு நோய் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த காலத்துல கலாச்சாரமாகவே உணவை நம்ம வச்சிருந்தோம். அதனால கீரை உணவுகளை அதிகப்படுத்த முடியுமான்னு பாருங்க. 7வது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன தெரியுமா? இன்னைக்கு மனசுல அமைதியை நம்ம கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். இன்னைக்கு யாருக்குமே அமைதி இல்லைங்க. பணம் இருப்பவங்க, பணம் இல்லாதவங்க, வேலை செய்யறவங்க, வேலை இல்லாதவங்க, எல்லாருமே தினசரி வாழ்க்கையோட போராடுறோம். ஆனா இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா?
என்னமோ எனக்கு மட்டும்தான் கஷ்டங்கிற மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி கிட்ட கணவனும் கணவன் கிட்ட மனைவியும் சண்டை போடுறோம். இன்னைக்கு குடும்பமே இன்றைக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதே இன்னைக்கு நம்முடைய விஷுத்தி சக்கரத்தை மிகப்பெரிய பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறுறதுனால அதுவே தைராய்டு சுரப்பிய பெருசா பாதிக்கிறது. அன்புங்கிறது இதயத்தில் இருக்க வேண்டியது. அநாகத சக்கரம் அப்படிங்கிறது அன்பு. அந்த அன்பு எங்கெல்லாம் இல்லையோ அநாகத சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் தடைபடும் போது அது விஷுத்தி சக்கரத்தை பாதிக்கும் போது அது உடனே தைராய்டு நோயா மாறுது. யாருக்கெல்லாம் தைராய்டு நோய் இருக்கோ சரியா கவனிக்கலையோ நீங்கெல்லாம் உங்களோட ஹார்ட்டை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா நிச்சயமா ஹார்ட் ப்ராப்ளம் வரும். தைராய்டு நோயுடைய பாதிப்பு வெறும் உங்க உடம்பு எடை அதிகமாகிறது, உங்களுக்கு தலைமுடி கொட்டுறது, எல்லா வகையிலையும் உடம்பு சோர்வாகிறது மட்டும் இல்லை, உங்களோட ஹார்ட் பீட்டே மாற ஆரம்பிக்கும். அதனால நீங்க தைராய்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. டிவி மொபைல்லாம் ஆஃப் பண்ணி தூரமா போட்டு ஆஸ் அ ஃபேமிலி அட்லீஸ்ட் டின்னர் டைம்ல ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஸ்கூல்ல என்ன நடந்தது, ஆபீஸ்ல என்ன நடந்தது, பிரச்சனைகளை பத்தி பேசாம மகிழ்ச்சியான விஷயங்களை பத்தி பேசி சந்தோஷமா கலகலவென்று இருக்க முடியுமான்னு பாருங்க. ஏழாவது முக்கியமான விஷயம், இன்றைக்கு நம்ம எல்லாருமே உலர்ந்த பழங்கள் சாப்பிடுறோம். உலர்ந்த பழங்களும் மாதுளை சார்ந்த பழங்களும் இன்றைக்கு தைராய்டு நோய்க்கு சிறந்த மருந்து, சந்தேகமே வேண்டாம். உலர்ந்த பழங்கள் மட்டும் இல்ல, வேர்க்கடலையே தைராய்டுக்கு மிகச்சிறந்த மருந்து. ஆனா வேர்க்கடலை யாரும் மதிக்கிறது கூட கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள்ல வேர்க்கடலை முந்திரி பருப்பை விட 1000 மடங்கு சிறந்தது. வேர்க்கடலை இன்றைக்கு இன்சுலின் சுரப்பை தூண்டக்கூடியது மட்டுமல்ல, உடல்ல இருக்க ஹார்மோன்ஸை அவ்வளவு பெரிய அளவுல நார்மல் ஆகும். நீங்க அமெரிக்கா போறீங்க, அங்க பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த ஹோட்டல்ல நீங்க இருந்தாலும் உங்களுக்கு பிரெட்டோட பீனட் பட்டர்னு ஒன்று வச்சிருப்போம். இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் சொல்றாங்க நீங்க வேர்க்கடலை அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு. அங்க பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்து பெரியவங்க வரலாம் காலையில சாப்பிட்றது என்ன இருக்கும்னா, பிரெட் எடுத்து டோஸ்ட் பண்ணிட்டு அதுல அந்த பீனட் பட்டரை போட்டு தேய்ச்சி இன்னொரு பிரெட்டை வச்சு சாப்பிட்றது தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட். அந்த அளவுக்கு உடலுக்கு ஆற்றலை கொடுப்பதுல, இரும்பு சத்தை சேர்ப்பதுல வேர்க்கடலைக்கு இணையான ஒரு மருந்தே கிடையாது. வறண்ட வேர்க்கடலை கிடைக்கலன்னா பரவாயில்ல, பச்சை வேர்க்கடலை வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு பாருங்க. புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது தைராய்டுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யக்கூடியது. நீங்க வேர்க்கடலை ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில போட்டு வேக வச்சு அந்த வேர்க்கடலை எப்படி கொடுக்குறீங்களோ அதே போல பயறு வகைகள்னு சொல்லக்கூடிய வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, கொள்ளு, பச்சை பயிறு, இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு 3 முறை 4 முறை பயறு வகைகளை குழந்தைகளுக்கு அவங்க 1 கிலோ எடைக்கு 1 கிராம் கொடுங்க. இதுவே தைராய்டு நோய்க்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 9வது, கொஞ்சமாவது உடலை இயக்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பெண் குழந்தைகளை நான் பாக்குறேன், அப்பா நீங்கெல்லாம் வீட்டுல யாரையும் பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கறது இல்ல, மகாராணிகளை வளர்க்குறீங்க. அவங்க சாப்பிட்ற தட்டை கூட கழுவத்துக்கு இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு சுறுசுறுப்பு கிடையாது. தண்ணி வேணும்னா கூட அப்பாவை கூப்பிட்டு தண்ணி கொண்டு வாங்களேன். நான் சின்சியரா டிவி சோஃபா மேல காலை தூக்கி போட்டு டிவி பார்த்துட்டு தண்ணி குடிக்கிற குழந்தைகளை இன்னைக்கு நான் பாக்குறேன். பெற்றவர்களும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பட்ட கஷ்டம் குழந்தை பட வேண்டாம்னு அதை செய்யறாங்க. ஆனா அதுவே அந்த பிள்ளைகளுக்கு நோயை உருவாக்குதுங்கிறத எந்த பெற்றவர்களும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுவே இன்னைக்கு நோயை உருவாக்குது. கொஞ்சம் கவனத்தோடு குழந்தைகளை ஒன்றும் வேணாங்க, டெய்லி ஒரு 11 தோப்பு கண்ணம் போட சொல்லுங்க. வேற ஒன்றும் பெருசா மெனக்கிட வேண்டாம். தோப்பு கண்ணம் போட்டாலே அவை மாறுவதை பார்க்கலாம். 10வது, சார் எல்லாம் நாங்க செஞ்சிட்டோம் சார், எதுவுமே எனக்கு யூஸ் ஆகல, நான் என்ன சார் பண்ணணும்? எனக்கு மாத்திரையா சொல்லுங்க சார். எல்லாரும் கடைசியில இங்கதான் நிக்கிறாங்க. தைரக்ஸ் மாத்திரைகள். தைரக்ஸ் மாத்திரைகள் அப்படிங்கிறது முக்கியமா வச்சிருக்கிறது 5 மூலக்கூறுங்க. முருங்கைக்கீரை, மாவிலிங்க மரப்பட்டை, மந்தார மரப்பட்டை, மாதுளை தோல், அதே போல நம்ம உடம்புக்கு தேவையான வெள்ளிலோத்தி பட்டைன்னு சொல்லக்கூடிய 5 பொருள். இது கூடவே தனியா இந்த மாதிரி வீட்டு கடைச்சரக்குகள்லாம் சேர்ந்த ஒரு 10-12 பொருள் சேர்ந்த ஒரு பொருள் தான் இந்த தைரக்ஸ் கேப்சூல்ஸ். என்னோட அனுபவத்துல விஷுத்தி சக்கரத்தை பலமாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த தைரக்ஸ் கேப்சூல்ல இருக்கு. இப்ப யாரெல்லாம் இந்த 10 விஷயம் 9 விஷயத்த பண்ண முடியுமோ பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த தைரக்ஸ் கேப்சூல்ஸ் வேண்டவே வேண்டாம். யாரெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது சார், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் தைரக்ஸ் கேப்சூல்னு சர்ச் பண்ணுங்க. அதை காலையில 2 நைட் 2 சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. உங்க தைராய்டு TSH லெவல் 150 இருந்தா கூட
ஒரு மாதத்திலே பாத்தீங்கன்னா அப்படியே பாதியா குறையறதையும், ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோல் குறையதையும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த தைரக்ஸ் கேப்சூல்ஸ். இவ்வளவு விஷயம் நான் சொன்ன பிறகும் ஏன் கடைசியா மாத்திரை சொல்றேன்னா, நிறைய வீடியோல கமெண்ட்ஸை பாத்துறேன். ஐயா இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரை சொல்லுங்கன்னு சொல்றதுனால உங்களுக்கு நான் சொல்றேன். தைரக்ஸ் கேப்சூல்ஸ் பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. நான் சொன்ன 10 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. குறைந்தது 3 மாதம். ஏன்னா தைராய்டு சுரப்பில ஒரு பழக்க வழக்கமோ உணவோ அல்லது மருந்தோ வேலை செய்து அது கட்டுக்குள் வருவதற்கு நமக்கு 2 மண்டலங்கள் தேவை. 48 × 2 96 நாள் தேவை. ஒரு 100 டேஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க. பிறகு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட தைராய்டு எப்படி கட்டுப்பட்டிருக்கு, இந்த பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி மாறி இருக்குங்கிறத வீடியோவில் கமெண்டா பதிவு செய்ய முடியுமான்னு பாருங்க. இது சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ல அந்த கேள்வியை கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது அவசியம் அதற்கான பதில் நான் எழுதுறேன். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.